வணக்கம். மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கு நம்மளோட சைக்கலாஜிக்கல் மைண்ட் செட் எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கலாம். ட்ரேடிங் ஒரு மென்டல் கேமுங்க. ஓகே, அதில் சைக்காலஜி ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை ஒரு காமான மைண்ட் செட். ஓகே, நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஒரு ஜாலியாக இருக்கீங்க, இல்லை ஒரு கோபமாக இருக்கீங்க, ஹைப்பராக இருக்கீங்க அப்படிங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு உட்காந்து கூல் டவுன் பண்ணுங்கள். பொறுமையாக மார்க்கெட்டை பாருங்கள், என்ன நடக்குதுன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸ் பாருங்கள். உங்களோட ட்ரேடிங் செட்டப் அதில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, உங்களுக்கு உங்கள் ட்ரேடிங் செட்டப் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், காமான மைண்ட் செட்டை கொடுக்கும். உங்கள்கிட்ட இருக்க செட்டப்பில் ஃப்ளாஸ் இருக்குது, நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி நிறையா லாஸஸ் இருக்குது, இல்லை ஒரு வின் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரிஸ்க்கு ரிவார்டு கம்மியாக இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. அதனால் உங்கள்கிட்ட சாலிடான ஒரு சிஸ்டம் இருக்கணும். சாலிடான சிஸ்டம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் கரெக்டான காம் மைண்ட் செட் இருக்கும். என்ன மீறி மார்க்கெட்டில் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். நான் அப்படி தான் இப்போலாம் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரம்பித்த புதுசில் எனக்குமே இந்த பல வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் உருவாக்கின ட்ரேடிங் சிஸ்டம் செட்டப்னால பார்த்திங்கன்னா மார்க்கெட் மெக்கானிசம் மாடல்னால எனக்கு மார்க்கெட்டில் என்ன மீறி ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. மேபி நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுவேனே தவிர என் ட்ரேட்ஸ் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுவும் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன்னா பயங்கரமான ரிசல்ட் வரும். தொட்ட ட்ரேட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிக்கிட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக. அந்த மாதிரி ஒரு சாலிடான சிஸ்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எமோஷ்னல் பிரச்சனையே வராது. இது ரொம்ப நம்பர் 1 பாயிண்ட் இது தான். ஓகேங்களா? இந்த காம் மைண்ட் செட்டை எப்படி கொண்டு வர்றது? ஒரு ட்ரேடை அப்ரோச் பண்ணுறக்குள்ளே நீங்கள் உங்களை கூல் டவுன் பண்ணி வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரேடிங்க்கும் ஃபிட்னஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் அதனால தான் யூடியூப்பில் பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறையா பேர் அது சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் ஃபிட்னஸ்னால் ஜிம்முக்கு தான் போகணுன்ட்டு கிடையாது. ஒரு வாக்கிங் அது மாதிரி கூட பண்ணலாம். உங்கள் டயட்லேயுமே சேஞ்சஸ் வேணும். இதெல்லாம் நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மெஜாரிட்டி சான்சஸ் டயட்லேயும் சேஞ்சஸ் வேணும். ஏன்னா நாம் சவுத் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி ரைஸ் சாப்பிட்றாங்க. இந்தியன்ஸுக்கு நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வருது. அதனால் அவங்க எமோஷன்ஸில் இம்பல்சிவ் மூமெண்ட்ஸ் இருக்கும். இம்பல்சிவ்னால் கண்ணாபின்னான் மூமெண்ட்ஸ். டக்குன்னு கோவம் வரும், டக்குன்னு அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க, டக்குன்னு பயங்கர குஷியாகிடுவாங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரீமாக டக்குன்னு மூடு ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட டயட்டுமே ஒரு காரணம். அந்த டயட்டுமே கரெக்ட் பண்ணி கொஞ்சம் ஃபிட்னஸ், ஒரு வாக்கிங், மினிமம் வாக்கிங், சைக்கிளிங், நீங்கள் ஜிம்முக்கே தான் போகணுன்னுலாம் நான் சொல்ல வரல, அது உங்கள் விருப்பம். ஆனால் ஃபிசிக்கலாக நீங்கள் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களோட அந்த மைண்டு கூல் ஆகும். உங்களோட பாடி கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகக்குள்ள அந்த மைண்டுக்கு அந்த காம்னஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு உங்களோட பிரெயினில் ஒரு ஃப்ரெஷ்ஷான கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இருக்கணும்னா அந்த மாதிரி கிளாரிட்டி, ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸ் சூப்பராக போகணுன்னா. ஓகேங்களா? அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டயட்லேயும் பண்ண வேண்டிய சேஞ்சஸ் இருக்குது. டயட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். அதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ், எக் அது மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்லாம். சுகர் இன்டேக் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அது எடுத்தோம்னா தான் அந்த மாதிரி இம்பல்சிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம், எமோஷ்னல் ஆக்ஷன்ஸும் எடுப்போம். ஸோ ஸ்டேபிளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரலாம் நீங்கள் யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. இது மற்றவங்களாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, நாம் இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால தெரியும் நல்லாவே. நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஏஐகிட்ட கூட எதுக்கிட்டேயாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் உண்மை தான். ஓகேங்களா? ஸோ நாம் அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ரெண்டாவது விஷயம் த ரோல் ஆஃப் எமோஷன்ஸ் இன் ட்ரேடிங். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ்க்கு மாஸ்டராக இருக்கீங்களா,
இல்ல உங்க எமோஷன்ஸ் உங்கள கண்ட்ரோல் பண்ணுதா அப்படிங்கிறது. இப்ப என்ன வந்து ஒருத்தன் கோவப்படுத்தணும் அப்படின்னு நெனச்சான்னா, அவ்வளோ சீக்கிரத்தில பண்ண முடியாது. ஏன்னா கோவம் வரும். பட் ஆனா, அ எதுக்கு வரணும், எதுக்கு வரக்கூடாதுன்னு தெரியணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ட்ரேடிங்ல ஒரு பெரிய பார்ட். ஆம் ஸோ அதுதான் வந்து சைக்காலஜிக்கலா உங்களோட ட்ரேட்ஸ வந்து அ கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி சக்சஸ்ஸு கூட்டு போகக்கூடிய பவர குடுக்குது. நீங்க எப்போ பொறுமையா இருக்கணும், எப்போ ரியாக்ட் பண்ணணும், எப்போ டேக் ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் மாஸ்டர் பண்றதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க ட்ரேடிங்க்கு புதுசுனா, நீங்க வந்து இல்ல பிகினர், இன்டர்மீடியேட், சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வேணும். நானும் 15 வருஷமா மார்க்கெட்ல இருக்கேன். நானும் ஏகப்பட்ட ட்ரையல் அண்ட் எரருக்கு அப்புறம் இப்போ ஒரு சூப்பர்ப் ட்ரேடிங் மாடல் உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே விஷுவலா தெரியும். நீங்க வந்து பிளெயின் சார்ட்ட பார்த்து ட்ரேட் பண்றதுனால தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வருது. உங்களுக்கு அந்த மாரி மார்க்கெட்டிங் பண்ணி கதை சொல்றதுக்காக உருவாக்கப்பட்டது அது. உங்களுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்லாம் என்னான்ட்டு தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்காக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் ஃப்ளோ அப்படின்ட்டுலாம் போயிடாதீங்க. அது கிடையாது. மார்க்கெட்டோட மெக்கானிசம் என்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்கு, இங்க ப்ரைஸில என்ன மாரி மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு, இப்போ ஏன் ரேஞ்ச் பவுண்டா இருக்கு, இப்போ ஏன் ட்ரெண்டிங்கா இருக்கு, இப்போ ஏன் அம் எந்த இடத்துல என்ட்ரி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பக்காவா தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷன்ல ப்ராப்ளமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ட்ரேடிங் செட்டப் வந்து விஷுவலா உங்களுக்கு தெரியணும். ஓகே. நீங்க வந்து ஒரு லாங் ஷாட்டுக்கான டிராயிங் போட்டுட்டீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சிடாது. லிக்விடிட்டி ஸ்வீப் அது இதுன்னு சொல்ட்டு. ஓகே. ஸோ அந்த மாரி ஒரு மாடல் உங்க கையில இருக்கக்குள்ள, உங்கனால சூப்பரா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைன்னா, நீங்க வந்து நம்ம மார்க்கெட் மெக்கானிசம் மென்டார்ஷிப்ல சேரலாம். இதில வந்து உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் உங்கள வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக்குறது தான் எங்களோட கோல். அதுக்கான ஃபுல் சப்போர்ட், மென்டார்ஷிப், லைஃப் டைம் சப்போர்ட்டோட கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் குடுத்துருக்கேன். நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க ரேண்டமா ஒரு ட்ரேட் எடுக்கிறது, அடுத்தடுத்த ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஓகே. அனலைஸ் பண்ணிட்டேன்பா. நான் அடுத்த ட்ரேட் எடுக்கிறேன்பா அப்படின்ட்டுன்னு. அது ஃபெயிலா போனா நான் அடுத்தது வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லா முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிட்டு அப்புறம் நிறுத்திருவீங்க. அந்த மாரி இருக்கக்கூடாது உங்க ட்ரேடிங் ஜர்னி வந்து. ட்ரை பண்றீங்க முதல்ல, ஃபெயில் ஆவுறீங்க. அப்புறம் என்ன தப்பா போணுச்சு, அத எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல ஆராயுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பண்ற விஷயம் கிடையாது. கொஞ்ச நாள் டைம் எடுத்து, நீங்க எங்கெங்கலாம் தப்பு பண்றீங்கன்னு எல்லாம் நோட் பண்ணுங்க. ஜர்னல் கூட பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பண்ணுங்க. அம் ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ கொண்டு வந்து நீங்க வந்து சக்சஸ் ஆகலாம் மறுபடி. ஓகேங்களா? அம் ஸோ அந்த மாரி ரேண்டம் ட்ரேட்ஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்க ட்ரேடிங் செட்டப்ல கரெக்ட்டா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. டிசிப்ளின்டா இருங்க. அதுல அது ரொம்ப முக்கியம். எவிடன்ஸ் இருக்கணும். நீங்க இந்த பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ். ஓகே. ஸோ, அதனால வந்து ட்ராக் பண்ணுங்க உங்க ட்ரேடெல்லாம். நீங்க ப்ராப் ஃபார்ம்ல ட்ரேட் பண்றதா இருந்தா, அதிலேயே உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ, அதெல்லாம் போய் நீங்க அனாலிட்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. அம் ஜர்னலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களே குடுக்குறாங்க. நீங்க மேனுவலா நோட் பண்றதா இருந்தாலும் நோட் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸெல் ஃபைல்ல. ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேன்? என்ன தப்பா போச்சு? அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சு, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 1 மந்த், 2 மந்த் அது மாதிரி நீங்க அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணலாம். நீங்க வந்து எங்கெங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, அத எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம். ட்ரேடிங்ல பொறுமை ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட்ஸ்க்காக வெயிட் பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆம், நம்மளுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பெண்டிங் ஆர்டர் கூட நீங்க போட்டு வைக்கலாம். ஸோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஃபோமோ அப்படிம்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நானே கூட சம்டைம்ஸ் பண்ணுவேன். அம் கொஞ்சம் பிரைஸ் மேட்ச் ஆகறதுக்கு முன்னாடியே என்ட்ரி பண்ணிருவேன். அதுக்கப்புறம் அது நீட்டா வந்து என்ட்ரி பண்ணி கூட்டு போகும் கரெக்ட்டா. டைரக்ஷன் கரெக்ட் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மனால "ஐய்யய்யோ! கண்டுபிடிச்சிட்டோமே! ஆர்டர் போடாம விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு போடுறது தான். ஓகே. அது மாரிலாம் பண்ணாம, பொறுமையா ஒரு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சிக்குனதும், அதுக்கு வந்து ஒரு பெண்டிங் ஆர்டரோ, இல்ல ட்ரேடிங் வியூல வந்து அலர்ட் போட்டு வைக்கிறதோ, அது மாரி பண்ணி வச்சு நீங்க ட்ரேட் எடுங்க. ஓகே. அதே மாரி சக்சஸ் ஆகுற ட்ரேட வந்து ஹோல்டு பண்ணுங்க. அது வந்து ப்ராஃபிட் வந்து
டார்கெட் கிட்ட நீங்கள் 2-3 டைப் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா உங்கள் டார்கெட் கிட்ட ஒரு 90% ரீச் ஆகக்குள்ளேயே கூட க்ளோஸ் பண்ணிடுங்க. டிபி கரெக்டாக தான் ஹிட் ஆகணும்லாம் சொல்ல மாட்டேன் நான். நீங்கள் மேனுவலாக பார்த்துட்டிங்கன்னா நீங்களே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு பாயிண்டில் ரிவர்ஸ் ஆகி எல்லாம் போயிடும். அதனால் வந்து நீங்கள் அதையுமே பண்ணுங்கள். அதுவுமே ஒரு நல்ல ரிசல்ட் தரும். உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ பண்ணணும். அதில் தான் உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கணுமே தவிர வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரே பாலில் சிக்ஸர் அடிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி 5 பாலை வேஸ்ட் பண்ணிட்டு 6வது பாலில் சிக்ஸ் அடித்து தான் நான் ஜெயிப்பேன் தோனி மாதிரி அப்படின்னு வச்சிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிஸ்க்கு தான் என்றைக்குமே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டு தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. சின்னதுன்னு நினைக்காதீங்க. அந்த மைண்ட் செட்டே வந்து ரொம்ப தப்பு. சின்ன சின்னதாக நிறையா பண்ணி ப்ராஃபிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. ஓகே. அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகணும். அது வந்து லாங் டேர்மில் உங்கள் கோலாக வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வந்து ட்ரேடிங் பிகினர்னால் ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்களாம் வந்து பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த லெவலுக்கே விடுவாங்க. எடுத்ததும் சர்ஜரிக்கெலாம் விட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நிறையா சர்ஜரிஸ்லாம் கூட நின்று பார்த்து ஹெல்ப் பண்ணி அது மாதிரிலாம் இருந்துட்டு தான் ஒரு டாக்டர் வந்து சர்ஜன் ஆவாங்க. ஸோ அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் கிடையாது. இதில் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இதோட பொட்டென்ஷியல் வந்து அன்லிமிட்டெடு. இதெல்லாம் வந்து ரொம்ப டாப் ஏர்னிங் பிஸ்னஸ் இது. ஸோ நீங்கள் வந்து அதுக்குண்டான மரியாதையை கொடுத்து நீங்கள் எடுத்ததுமே பெரிய ஆளை பார்க்குறது, இந்த யூடியூப்பில் நிறையா பேர் பெரிய பேமெண்ட் வாங்குறது அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மைண்ட் செட்டில் ஏற்றிக்கூடாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. நீங்கள் ஒரு பாட்டு பார்க்குற மாதிரி அதையும் வந்து பார்த்து ஒரு பாட்டோ ஒரு ரீல்ஸோ ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி அதை பார்த்துட்டு விட்டுறணும். நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும், நான்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அது நம்ம மைண்டுக்குள்ளே ஏறி நாமளும் அது மாதிரி பண்ணணும்னு தோணும். அதனால் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடாதீங்க. நம்ம சேனல்லையுமே நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஏன் போடுறது இல்லைன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து மற்றவங்க இமிட்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டேன் எப்பயுமே. ஃப்ளெக்ஸிங்கு அதெல்லாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஓரளவுக்கு நியாயமான ப்ராஃபிட்ஸ் அது மாதிரி தான் நான் இது வரைக்கும் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்களோட ட்ரேடிங் ப்ராக்டிஸை குழப்பிக்காதீங்க. ஸோ அதெல்லாம் இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறத இப்பயே எலிமினேட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஸோ பாயிண்ட் நம்பர் 3 முடிஞ்சது. அடுத்த சாப்டருக்கு போகலாம். டிசிப்ளின். நான் வீடியோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 நிமிஷம் போதும். ஸோ என்ன நடந்துட்டுருக்கு, நான் நியூஸ்லாம் அவங்கள பார்க்க சொல்ல இருக்குன்ட்டுன்னு மார்க்கெட்டில் என்ன மாதிரி எமோஷன் போயிட்டுருக்கு, அதுக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்னால வந்து செல்லிங் நிறையா ட்ரிகர் ஆகிடுச்சு. எதிர்பாராத விதமாக நிறையா க்ராஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ நாம் அந்த சைட் ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா சூப்பராக ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் ஆடணும். நாம் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ஆடாது. ஸோ அப்படி ஒரு சேயிங்கே இருக்குது. நான் இப்படி சொல்கிறேன்னு சிரிக்காதீங்க. ஸோ டிசிப்ளின்னா வெறும் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டிபி போடுறது, செக்லிஸ்ட் பண்ணுறது அது மட்டும் கிடையாது. இதுவும் தான் உங்களுக்கு வரும் மார்க்கெட்டில். பேலன்ஸ் பேஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஓவராலாக பாசிட்டிவ் அவுட்கம்ஸை கொண்டுட்டு வந்துட்டுருக்கணும். அதுதான் முக்கியம். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டை தரும். டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸில் இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நாம் பார்க்க போகிறது வந்து ஓவர் திங்கிங் இன் ட்ரேடிங். ஓவர் திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நியூஸ் வரப்போகுது, இன்றைக்கி ஃபெட் சேர்மேன் பேச போகிறாரு, இல்லை இந்தியன் மார்க்கெட்டாக தான் இருக்கட்டுமே, ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து அது வந்து ஆப்போசிட்டாக தான் பண்ணுவான் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் ஏற்றாதீங்க. சரிங்களா? சார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இல்லைன்னா ட்ரேட் பண்ணாதீங்க இன்றைக்கி. மற்ற நாள் எல்லா நேரமும் ட்ரேட்ஸ் நீங்கள் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். ஸோ ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணி உங்கள் மூளைக்குள்ளே தேவையில்லாததெல்லாம் திணிக்காதீங்க. இந்த நியூஸை பார்க்குறது,
ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இன்றைக்கி நியூஸ் பார்க்குறது, இன்றைக்கி இந்த ஈவெண்ட் இருக்குது, அந்த ஈவெண்ட் இருக்குது. நீங்கள் அந்த ஈவெண்ட் இருக்குன்னா, அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ட்ரேடிங் நிறுத்திடுங்க என்ன கேட்டிங்கன்னா. இல்லை நீங்கள் நியூஸ் ட்ரேடிங் தான் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா, அப்புறம் அது உங்கள் இஷ்டம். அப்படி பண்ணிட்டு போகலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணாதீங்க. மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆடணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. ஸோ தேவையில்லாதெல்லாம் திணிச்சிங்கன்னா, அதுவுமே உங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணும். அதனால் நீங்கள் கற்றுக்கிட்டதை நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் தனியாக ட்ரேடராக இருந்து மார்க்கெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதோட அவுட்கம் என்னாங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ ஒரு நண்பர் கூட சொன்னார், அங்கே வார் வருது, அதனால் க்ரூட் ஏறப்போகுது அப்படின்னாரு. ஏறவே இல்லை ஒரு வாரமாக. அது மாதிரி அதுக்கப்புறம் ஏறவே இல்லை, ரொம்ப நாளாக ஏறவே இல்லை. நியூஸுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நியூஸுக்கு முன்னாடியே வந்து இங்கே அதுக்கெல்லாம் வந்து விதை போட்டிருப்பாங்க. உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் எல்லாம் பக்காவாக தெரிஞ்சுருந்தா அதுக்கெல்லாம் விதை போட்டு கரெக்டாக அது கொஞ்சம் கோ ஆகக்குள்ளே தான் நியூஸ் வந்து அதை வந்து இன்னும் ஸ்பைக் ஆக்கிவிடும், இல்லை வந்து வாட்டர் ஃபால் ஆக்கிவிடும். சரிங்களா? அப்படி தான் எல்லாமே மார்க்கெட்டில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நியூஸ் வந்து இங்கே மேபி சம்டைம்ஸ் ரேராக இம்பேக்ட் ஆகலாம், பட் எல்லா டைமும் கிடையாது. அதனால வந்து நீங்கள் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி அது மாதிரி இதில் வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமே தவிர, டூ மச்சாக இதுக்கு வந்து நியூஸ்லாம் பார்த்து இந்த டேட்டாஸு நான் போய் அந்த மேகசின் படிப்பேன், அதெல்லாம் படித்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்லா உங்களோட நிறையா சார்ட்ஸ் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடே எடுக்கலைனாலும் அதில் ட்ரேடிங் வியூவில் ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வர்த்து. அதை விட்டுட்டு ஓவர் திங்கிங், இந்த நியூஸு தேவையில்லாத விஷயத்தில் தலையில் புகுத்துறது, அதெல்லாம் விட்டுறது ரொம்ப நல்லது. அது உங்களோட ட்ரேடிங் கரியருக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் கரியர் சக்ஸஸாக இருக்கிறதுக்கு இந்த சைக்கலாஜிக்கல் விஷயம்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த டாப்பிக்கில் இன்னும் ஏதாச்சும் டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யார் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ உங்கள் கொலீக்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம மென்டர்ஷிப் அண்ட் விஐபி சிக்னல்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன் நான் ஃபஸ்ட்டே. ஸோ அதில் பார்த்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.